ஜனங்களே அவர் புகழை என்று பாடுவோம். தமிழ்நாட்டிலே அவர் வழியை நாடி செல்லுவோம். கொள்கையிலே உறுதியான திடம் கொண்டவர், தன் கோரிக்கையை வைப்பதிலே மகா வல்லவர். கோரிக்கையை வைப்பதிலே மகா வல்லவர். தஞ்சம் என்று வந்தவரை தாங்கி நிற்பவர். தஞ்சம் என்று வந்தவரை தாங்கி நிற்பவர். டாக்டர் தமிழகத்தில் உயர்ந்து நிற்கும் மகா வல்லவர். வன்னிய தலைவர் நம் இனங்களே அவர் புகழை என்று பாடுவோம். தமிழ்நாட்டிலே அவர் வழியை நாடி செல்லுவோம். பாடுபட்டார் காவல் தெய்வம் போல நம் இனத்தை காத்து நின்றார். 40 ஆண்டு காலமாக பாடுபட்டார் காவல் தெய்வம் போல நம் இனத்தை காத்து நின்றார். 10.5 பெற்று தந்தார். நமக்கு 10.5 பெற்று தந்தார். நம்மை வறுமையின்றி பெருமையோடு வாழ வைப்பாரு. தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தருமம் மறுபடியும் வெல்லும் என்ற வாசகம் உண்மையானார் மீண்டும் நமக்கு 10.5 பெற்று தருவாரு. 10.5 பெற்று தருவாரு. ஐயா நம்மை வறுமையின்றி பெருமையோடு வாழ வைப்பாரு. அவர் வழியை நாம் நடக்கணும், அவர் சொல்ற வழியை நாம் பின்பற்றணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மை வறுமையின்றி பெருமையோடு வாழ வைப்பார். வன்னிய தலைவரா ஆமா ஐயாவின் புகழை பாடுவோம். ஒரு வன்னியனை தமிழகத்தின் முதல்வர் ஆக்குங்க. ஒரு வன்னியனை தமிழகத்தின் முதல்வர் ஆக்குங்க. நம் இனங்களே மூத்த குடி நம் வன்னிய குடின்னு பெருமையா பேசுறோம். ஆண்ட பரம்பரை அடிமைப்பட்டு விழுந்து கிடப்பதாக அண்ணன் மாவீரன் கூறியிருக்கின்றார். அப்படி இருந்த போதிலும் ஒன்றுபட்டால் மட்டுமே நமக்கு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்லக்கூடிய வகையிலே வருகின்ற 2026 நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றார். உறவுக்காக கை கொடுக்க ஓடி வாருங்கள், நம் உரிமைக்காக குரல் கொடுக்க எழுந்து வாருங்கள். உறவுக்காக கை கொடுக்க ஓடி வாருங்க, நம் உரிமைக்காக குரல் கொடுக்க எழுந்து வாருங்க. நம் பட்ட துன்பம் அத்தனையும் நினைத்து பாருங்க, நம் பட்ட துன்பம் அத்தனையும் நினைத்து பாருங்க. ஒரு வன்னியனை தமிழகத்தில் முதல்வர் ஆக்குங்க. இன்னொன்னு சொல்றோம்,
அவன் எந்த கட்சியானா இருந்துட்டு போகட்டும். ஆனா நம் இனத்துக்காக பாடுபடுற ஒரே கட்சி அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அப்படி இருக்கும்பொழுது ஒரு வன்னியனை தமிழகத்தில் முதல்வராக்குங்க. வன்னிய தலைவராம் ராமதாஸ் ஒருவராம் ஐயாவின் புகழை பாடுவோம். நம் இனங்களே அவர் புகழை என்று பாடுவோம். தமிழ்நாட்டிலே அவர் வழியை